காணொலியில் பயிர்கணிதம் சார்பில் கணிதத்தை சார்ந்த சில செய்திகளை உங்களுடன் புரிந்து கொள்ள மிக நிகழ்வோடு தொடங்குகிறேன். என்னுடைய செய்திகளின் பாஸ்கல் முக்கோணம் என்ற கருத்தின் மூலம் தொடங்குகிறேன். பாஸ்கல் முக்கோணம் என்பது முக்கோண வடிவில் அமைந்த எண்களாக உருவான ஒரு வடிவமாகும். உதாரணமாக முதலில் ஒரு ஒன்றை கருதிக் கொள்வோம், அதற்கு பிறகு இரண்டு ஒன்றை கருதிக் கொள்வோம், துவக்கத்தில் ஒன்றையும் இறுதியில் ஒன்றையும் போட்டுக்கொள்வோம். துவக்க ஒன்றை போட்டுக்கொண்டு மூன்றாவது நிலை இவ்விரண்டு ஒன்றையும் சேர்த்தால் இரண்டு கிடைக்கும். இறுதியில் ஒன்றை போட்டுக்கொள்வோம். நான்காம் நிலை முதலில் ஒன்றில் தொடங்குவோம். ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் மூன்று கிடைக்கும். இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று கிடைக்கும். இறுதியில் ஒன்றை போட்டுக்கொள்வோம். அடுத்த நிலையை ஒன்று 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 மூன்று நான்கு மூன்று மூன்று ஆறு மூன்று மூன்று நான்கு இறுதியில் ஒன்று. அடுத்த நிலை ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஆறு 10 ஆறு நான்கு 10 நான்கு ஐந்து இறுதியில் ஒன்று. இவ்வாறே ஒவ்வொரு நிலையை பூர்த்தி செய்தால் நமக்கு கிடைப்பது இவ்வடிவமாகும். இவ்வாறே நாம் தேவைப்படும் அளவுக்கு நிறைய நிரப்பிக் கொள்ளலாம். இறுதியில் கண்டால் ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த முக்கோணத்தையே கணிதத்தில் பாஸ்கல் முக்கோணம் என்கிறோம். பாஸ்கல் முக்கோணம் மிகச்சிறந்த கணித அமைப்பை கொண்டுள்ளது. கணிதத்தில் காணும் வெவ்வேறு சமச்சீர் அமைப்புகளில் இதுவும் ஒன்று. இதை சற்று விளக்கமாக இந்த விரிவுரையில் காண்போம். ஒன்றை எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் தொகை ஒன்று. இவ்விரண்டு ஒன்றையும் கூட்டிக் கொண்டால் நமக்கு கிடைக்கும் தொகை இரண்டு கூட்டுத்தொகை. இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் கிடைப்பது 4. இந்த 4 எண்களையும் கூட்டினால் கிடைப்பது 8. இந்த 5 எண்களையும் கூட்டினால் கிடைப்பது 16. இந்த 6 எண்களையும் கூட்டினால் கிடைப்பது 32. இவ்வெண்களை கூட்டினால் கிடைப்பது 64. இவ்வெண்களை கூட்டினால் கிடைப்பது 128. இது போலவே வெவ்வேறு கூட்டுத்தொகையை நாம் காணலாம். இப்பொழுது இந்த கூட்டுத்தொகையை கண்டால் நமக்கு ஒரு அமைப்பு முறை கிடைக்கும். இது இரண்டின் படிகளாக எழுதலாம். உதாரணமாக 1ஐ 2^0, 2ஐ 2இன் ஒரு படி, 4 2இன் இருபடி, 8 2இன் முப்படி, 16 2இன் 4 படி, 32 2இன் 5 படி. எனவே ஒவ்வொரு எண்ணும் பாஸ்கல் முக்கோணத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு நிறையின் கூட்டுத்தொகை 2இன் படிகளாக அமைகின்றன. இப்பொழுது ஒவ்வொரு எண்ணையும் கூட்டிக் கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு எண்ணாக கழித்து கூட்டினால் என்ன? முதலில் நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம், அதை அவ்வாறே போட்டுக்கொள்வோம். இரண்டாவது இதை +1 -1, முதல் எண் 1, அடுத்தது மிக எண், அடுத்தது குறை எண். இவ்வெண்ணை கூட்டினால் கிடைப்பது 0. நாம் அதே போல மற்ற நிலைகளுக்கு கருதி கொண்டால் முதல் எண் மிக எண், இரண்டாம் எண் குறை எண், அடுத்த எண் மிக எண். மிகை குறை மாற்றி மாற்றி கூட்டினால் கிடைப்பது 0 ஆகும். மேற்காணலாம் 1 - 3 + 3 - 1. மிக எண் குறை எண், மிக எண் குறை எண். இவ்வாறே மாறி மாறி கூட்டினால் கிடைக்கும் கூட்டுத்தொகை 0 அமைகிறது. முதல் ஒன்றை தவிர மற்ற நிலைகளுக்கு இப்பண்பு பொருந்தும். இங்கு 1 + 6 7 + 1 8 - 8 0. இவ்வாறே மற்ற நிலைகளுக்கு மிக எண் குறை எண் மாற்றி மாற்றி கூட்டினால் நமக்கு கிடைக்கும் கூட்டுத்தொகை 0 ஆகும். இந்த விடைகள் ஈருறுப்பு தேற்றத்தின் பிரதிபலிப்பாக அமைகிறது. உதாரணமாக a + b⁴n என்ற ஈருறுப்பு விரிவாக்கத்தில் a1 b1 என கருதி கொண்டால் நமக்கு கிடைப்பது 2⁴n. அதுவே இவ்வெண்களாக அமைகிறது. அதே ஈருறுப்பு உருவாக்கலை இந்த விரிவாக்கத்தை கருதி கொண்டால் a - b⁴n, இதில் ab 1 என்று போட்டால் கிடைக்கும் விடை 0 அமையும். அதுவே அதை இந்த கணக்கீடு குறிக்கிறது. எனவே ஒவ்வொரு எண்ணையும் அவ்வாறே கூட்டினால் இரண்டின் படிகளாகவும் மாற்றி மாற்றி கூட்டினால் 0 அமையும். இது ஒரு அடிப்படை பாஸ்கல் முக்கோணத்தின் அடிப்படை பண்பாகும். அந்த பாஸ்கல் முக்கோணத்தை பாஸ்கல் கண்டறிவதற்கு முன்பே
இந்தியர்கள் கண்டறிந்துள்ளார்கள். குறிப்பாக பிங்களா அவருடைய குறிப்பில் இதை பற்றி எழுதியுள்ளார். பின்னர் 9ஆம் நூற்றாண்டில் மகாவீராச்சாரியர் கணிதசார சங்கிரகா என்ற நூலில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதே போல 13ஆம் நூற்றாண்டில் சீன கணித மேதைகளும் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே பாஸ்கல் 17ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்த இந்த பாஸ்கல் முக்கோணத்தை பலர் அதற்கு முன்னரே கண்டறிந்துள்ளனர். ஆனால் ஏன் பாஸ்கலுக்கு அது பெயர் சூட்ட வேண்டும்? ஒன்று ஐரோப்பிய மேதை என்பதால், மற்றொன்று அவரே முதலில் இதன் கணித பண்பை மிகையாக கொடுத்தவர். மற்றவர்கள் அறிமுகப்படுத்திவிட்டு சென்றார்கள். ஆனால் பாஸ்கலே இதன் கணித பண்புகளை கண்டறிந்தார். சில கணித பண்புகளை நாம் பாஸ்கல் முக்கோணத்தில் கொண்டு அறிந்து மகிழ்வோம். உதாரணமாக, முதல் சாய் எண்களை கூட்டினால் கருதி கொண்டால் நமக்கு கிடைப்பது 1 1 1 என்ற எண்ணாகும். இது மாறிலி வரிசையாகும். இவ்வரிசை மாறிலி, ஒவ்வொரு எண்ணும் 1ஐ குறிக்கிறது. இதை இவ்வெண்களை நாம் இந்த விரிவாக்கத்தின் மூலம் பெறலாம். மேற்கண்ட விரிவாக்கத்தில் எக்ஸின் கெழுக்களை கருதி கொண்டால் 1 1 1 என்ற அமைகிறது. அதே போல இரண்டாம் சாய் சதுர சாய் முக்கோண எண்களை, மூலைவிட்ட எண்களை, முதல் மூலைவிட்ட எண்களை கருதி கொண்டால் 1 1 1 என வருகிறது. இரண்டாம் மூலைவிட்ட எண்களை கருதி கொண்டால், சாய் மூலைவிட்ட எண்களை கருதி கொண்டால் கிடைப்பது 1 2 3. இவ்வெண்களை நாம் கணிதத்தில் இயல் எண்கள் என்று கூறுகிறோம். இயல் எண்கள் என்பது நேச்சுரல் நம்பர்ஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இயல் எண்களை மேற்கண்ட எண்கள் மூலமும் பெறலாம். உதாரணத்துக்கு இந்த 1ஐ அப்படியே போட்டுக் கொள்ளலாம். இவ்விரண்டு எண்களை கூட்டினால் 2, 3 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் 3, 3ஐயும் 1ஐயும் கூட்டினால் 4, 4ஐயும் 1ஐயும் கூட்டினால் 5. இவ்வாறே அடுத்தடுத்த இயல் எண்களை மாறி மாறி கூட்டும், 1ஐ மாறி மாறி கூட்டும் பொழுது இயல் எண்கள் கிடைக்கப்படும். எனவே முதல் எண்கள் மூலம் இரண்டாம் எண்கள் கிடைக்கும், இரண்டாம் வரிசையில் உள்ள எண்கள் கிடைக்கப்படும். இயல் எண்கள் இந்த விரிவாக்கத்தில் கெழுக்களாக அமையும். 1 - x power -2 என்ற விரிவாக்கத்தில் x இன் கெழுக்களை கருதி கொண்டால் 1 2 3 4 5 6 என அமையும். 1 - x power 1 power -1 என்ற ஈருறுப்பு விரிவாக்கத்தின் கெழுக்களை கருதி கொண்டால் 1 1 1 என்ற வரிசை கிடைக்கும். 1 - x power -2 என்ற ஈருறுப்பு விரிவாக்கத்தை கருதி கொண்டால் அதன் x கெழுக்கள் 1 2 3 4 5 6 என அமையும். அதே போல் மூன்றாம் சாய் முக்கோண மூலைவிட்ட எண்களை கருதி கொண்டால் நமக்கு கிடைக்கப்படும் எண் 1 3 6 10 15 21 28 என்ற எண்களாகும். நாம் இதை மேலும் எழுதிக் கொண்டால் 28 கிடைக்கப்படும். இவ்வெண்களை நாம் இயல் எண்கள், இந்த எண் வரிசையை நாம் முக்கோண எண்கள் என்று கூறுகிறோம். எதனால் இவ்வாறு நாம் அழைக்கிறோம்? இது அடுத்த கேள்வியாக அமைகிறது. இவ்வெண் வரிசைகளில் ஒரு அருமையான வடிவியல் தத்துவம் அமைகிறது. உதாரணமாக நாம் முதல் எண் வரிசை எடுத்துக்கொண்டால் 1 1 1 1 என கிடைக்கிறது. இந்த 1 1ஐ நாம் புள்ளிகளாக கருதி கொள்ளலாம். ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஒரு புள்ளி, எவ்வடிவும் இங்கு கிடைக்காது. எனவே இதன் பரிமாணம் பூஜ்ஜியமாக அமைகிறது. பூஜ்ஜிய பரிமாண எண்கள், ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஒரு புள்ளி, அவ்வளவுதான். இரண்டாம் வரிசையின் இயல் எண்களை கருதி கொண்டால் 1 2 3 4 5 6 இவ்வெண்களை கருதி கொண்டால் இங்கு கிடைக்கும் வடிவத்தை காணலாம். 1 2 3 4 நமக்கு கிடைக்கப்பெறும் வடிவம் ஒரு நேர்கோடாக அமைகிறது. இதன் பரிமாணம் 1. எனவே இது பூஜ்ய பரிமாண எண்களான வரிசையை குறிக்கிறது. இந்த வரிசையின் எண்கள் ஒரு பரிமாண நேர்கோடுகளை அமைக்கின்றன. முதல் எண்ணை தவிர மற்ற எண்கள் மூலம் நேர்கோட்டை பொருத்தலாம். நேர்கோடு ஒரு பரிமாணத்தை குறிக்கும். அது லென்த் எனப்படும் ஒரே ஒரு பரிமாணம் மட்டும் இங்கு அமைவதால் இதன் பரிமாணம் 1 ஆகிறது. அடுத்த வரிசை எண்களை கருதி கொண்டால்
1, 3, 6, 10, 15 இவ்வெண்களை கருதி கொண்டால் நமக்கு கிடைக்கப்பெறும் எண்கள் முதல் எண் 1, அடுத்த எண் 3 புள்ளிகள். இம்மூன்று புள்ளிகளை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் வடிவம் முக்கோணம். அதனாலேயே நாம் முக்கோண எண்கள் என்று கூறுகிறோம். ஒன்றை தவிர மற்ற எண்களை நீங்கள் புள்ளி வடிவத்தில் கருதி கொண்டால் வரைபடத்தில் கிடைக்கும் படமானது முக்கோணமாக அமையும். உதாரணமாக 6 புள்ளிகளை கருதி கொள்வோம். 1, 2, 3. இதை நாம் புள்ளிகளை நாம் சேர்த்தால் கிடைப்பது ஒரு பெரிய முக்கோணமாகும். இவ்வாறே மற்ற எண்களை கருதி கொண்டு 1, 2, 3, 4 இப்புள்ளிகளை இணைத்தால் கிடைப்பது ஒரு பெரிய முக்கோணமாகும். இப்பெரிய முக்கோணத்தினுள் சின்ன முக்கோணமும் கிடைக்கும். இந்த புள்ளிகள் கிடைத்தால் 3 முக்கோணங்கள் கிடைக்கும். இவ்வாறே இவ்வெண்களின் மூலம் முக்கோண வடிவத்தை பெறுவதனால் இதனை நாம் முக்கோண எண்கள் என்று கூறுகிறோம். முக்கோணம் பரப்பை கொண்டுள்ளதால் இவ்வெண்கள் இரு பரிமாணத்தை குறிக்கும். சரி, அடுத்த சாய் மூலைவிட்ட எண்களை கருதி கொள்ளும் பாஸ்கல் முக்கோணம். எனவே பாஸ்கல் முக்கோணத்தில் மூலைவிட்ட எண்கள் ஒவ்வொரு வரிசையிலும் 0 பரிமாணம், 1 பரிமாண எண்கள், 2 பரிமாண எண்கள். இவ்வெண்கள் நீங்கள் கணிப்பது சரிதான், முக்கோண பரிமாண எண்களை குறிக்கின்றன. உதாரணமாக இவ்வெண்களை நாம் எழுதி கொண்டால் 1, 4, 10, 20, 35 இதன் பரிமாணம் முப்பரிமாண எண்கள். இதனை நாம் ஸ்கொயர் பிரமிடல் எண்கள் என்று கூறுகிறோம், கூம்பு வடிவ எண்கள். ஏனென்றால் 4 எண்களை நாம் கருதி கொண்டால் நமக்கு டெட்ராஹீட்ரன் என்னும் எண்கள் கிடைக்கும். அதனால் இதன் வடிவம் டெட்ராஹீட்ரன் கூம்பு வடிவமாக அமைவதால் இதன் பரிமாணம் 3ஆக அமைகிறது. இதே போல் 10 புள்ளிகள், 20 புள்ளிகள் கொண்டு நாம் கூம்பு வடிவை பெறலாம். உதாரணமாக 10 புள்ளிகளை நாம் எவ்வாறு கருதி கொள்ளலாம். இதில் நாம் இப்படி சேர்த்தால் நமக்கு ஒரு கூம்பு வடிவம் கிடைக்கும். அதாவது ட்ரையாங்குலர் பிரமிடல் ஷேப்ஸ். எனவே இது பிரமிடல் நம்பர்ஸ் என்று கூறுகிறோம். இதன் பரிமாணம் 3ஆக அமைகிறது. இவ்வாறே ஒவ்வொரு சாய் மூலைவிட்ட எண்களை கருதி கொள்ளும் போதும் 0 பரிமாணம், 1 பரிமாணம், 2 பரிமாணம், 3 பரிமாணம், எனவே பரிமாணங்களை அதிகரித்து கொண்டே போகும் தன்மை பெறுகிறது. எனவே பாஸ்கல் முக்கோணத்தின் மூலைவிட்ட எண்கள் வடிவியலில் அற்புதமாக இணைகிறது. பாஸ்கல் முக்கோணத்தில் இது போன்ற பல சிறப்பான செய்திகள் அமைகின்றன. உதாரணமாக நாம் ஒரு கூடையில் 4 பொருட்களை கருதி கொள்வோம். அந்த 4 பொருட்களை ABCD என பெயரிடுவோம். A என்பது ஒரு பழமாக இருக்கலாம், B என்பது ஒரு பொருளாக இருக்கலாம், C என்பது நம்மிடம் இருக்கும் பேனாவாக இருக்கலாம், D என்பது வேறு ஒரு பொருளாக இருக்கலாம். 4 வெவ்வேறு பொருட்களை நாம் ஒரு கூடையில் வைத்துக் கொள்வதாக கருதி கொள்வோம். இக்கூடையிலிருந்து ஏதேனும் 2 எண்களை அல்லது 2 பொருட்களை எத்தனை முறை தேர்ந்தெடுக்கலாம்? எத்தனை முறை இக்கூடையில் இருக்கும் 4 பொருட்களில் 2 பொருட்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக நாம் AB என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு வழி. வேறு என்னென்ன வழிகள்? நாம் AB தவிர AC என்று தேர்ந்தெடுக்கலாம், அல்லது AD என்ற 2 பொருட்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். AD என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது BC என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது BD என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது CD என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம். AD என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுப்பதும் DA என்ற 2 பொருட்களை தேர்ந்தெடுப்பதும் ஒரே முறையை குறிக்கும். எனவே மொத்தம் 6 முறைகள் அமைகின்றன. நாம் 2 பொருட்களாக 4 பொருட்களிலிருந்து கருதி கொள்ளும் பொழுது நமக்கு மொத்தத்தில் 6 வழிமுறைகள் கிடைக்கின்றன. 6 விதத்தில் நாம் 2 பொருட்களை 4 பொருட்களிலிருந்து தேர்ந்தெடுக்கலாம். இதனை இப்படி எழுதி பார்ப்பதற்கு பதிலாக நாம் பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து உடனடியாக பெறலாம். எவ்வாறு பெற முடியும்? இப்பொழுது இந்த பாஸ்கல் முக்கோணத்தை கருதி கொண்டால் 4 பொருட்களை எடுத்துக்கொண்டதால் நாம் 4இல் ஆரம்பிக்கும் நிறையை கருதி கொள்வோம். நாம் 2 பொருட்களாக எடுப்பதால் 3ஆம் எண்ணை குறிக்க வேண்டும். 2 பொருட்களை எடுத்தால் 3ஆம் எண்ணை, 3 பொருட்கள் எடுத்தால் 4ஆம் எண்ணை குறிக்க வேண்டும். இங்கு 2 எண்களை தேர்ந்தெடுப்பதால் 3ஆம் எண்ணான 6
இதுவே நமக்கு கிடைக்கும் விடை. நமக்கு சரி பார்க்கலாம் 6 முறைகள் அமைகின்றன. இதே போல் 5 பொருட்களை நம் கூறில் வைத்துக் கொண்டால் அந்த 5 பொருட்கள் ஏதேனும் 3ஐ நாம் கருதி கொண்டால் எத்தனை முறைகள் அமையும்? நம் இதை போட்டு பார்த்தால் முன் போல நம் பட்டியலிட்டால் அதிக நேரம் செலவாகும். ACD என்பது போல பல முறைகள் கிடைக்கப்பெறும். ABC, ACD, ADE இது போன்ற பல முறைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் உங்களுக்கு பாஸ்கல் முக்கோணத்தின் சிந்தனை இருந்தால் இதனை உடனடியாக கண்டறிந்து விடலாம். ஏனென்றால் 5 பொருட்கள், எனவே 5 இருக்கக்கூடிய நிறையில் நாம் 3 பொருட்களை எடுக்கிறோம். எனவே 4ஆம் எண்ணை எடுக்க வேண்டும். 1, 2, 3, 4 இதுதான் நமக்கு விடை. நாம் 3 எண்களாக எழுதி கொண்டால் நமக்கு மொத்தம் 10 முறைகள் கிடைக்கும். எனவே 5 பொருட்களுடைய ஒரு கூடையில் எவ்வேறும் 3 பொருட்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு 10 முறைகள் தேர்ந்தெடுக்கப்படலாம். இதை நாம் வாழ்வியல் சிந்தனைகளோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக உள்ளீர்கள். அந்த நிறுவனத்தில் நேர்காணலுக்கு 5 நபர்கள் வருகிறார்கள். உங்களுடைய பணி என்னவென்றால் அந்த 5 நபரில் 3 நபர்களை தேர்ந்தெடுக்கப்படுங்கள். அந்த 3 நபர்கள் இந்த 5 வரக்கூடிய 5 நபர்களையும் தேர்ந்தெடுக்க எத்தனை வழிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று பார்த்தால் கணித சிந்தனையின் மூலம் பாஸ்கல் ட்ரையாங்கிள் உடனடியாக கண்டறிந்து விடலாம். நீங்கள் 10 முறையில் ஏதேனும் 3 நபர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று ABC என்ற முதல் 3 நபர்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது ACD என்ற நபர்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது BDE என்ற நபர்களை தேர்ந்தெடுக்கலாம். இவ்வாறே உங்களுக்கு 10 முறையில் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அமைகிறது. இந்த விடையை நாம் எண்ணி பார்க்காமலேயே சொல்லிவிடலாம். எண்ணி பார்க்காமலேயே விடையை கணிக்கும் முறையை கணிதத்தின் காம்பினட்டோரிக்ஸ் என்று உட்பிரிவாக கருதுகிறோம். காம்பினட்டோரிக்ஸ் என்பதை ஆங்கிலத்தில் ஆர்ட் ஆஃப் கவுண்டிங் வித்தவுட் ஆக்சுவல் கவுண்டிங் என்று அழைப்போம். அதாவது நாம் எண்ணி பார்க்காமலேயே விடையை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் கலை, அதுவே காம்பினட்டோரிக்ஸ். எண்ணாமலேயே எண்ணுவதை கண்டறிவது காம்பினட்டோரிக்ஸ். இந்த மாதிரி சிந்தனைகளை கணித சார சங்கரகா என்ற நூலில் மகாவீராச்சாரியார் கிட்டத்தட்ட 850 என்ற ஆண்டிலேயே குறிப்பிட்டுள்ளார். இது பெரிய ஆச்சரியமாக உள்ளது. இந்தியா பல செய்திகளில் முன்னோடியாக இருந்ததற்கு இதுவும் ஒன்றை உதாரணமாக கூறலாம். இப்பொழுது நாம் பாஸ்கல் முக்கோணத்தை மீண்டும் கருதிக் கொள்வோம். 1 1 1 1 2 1 இந்த ஒன்றை போட்டுக்கொள்வோம், 2ஐயும் கூட்டிக் கொள்வோம். இவ்வெண்ணை அவ்வாறு செய்து கொள்வோம். நாம் மேற்கண்ட முறையில் எண்களை பூர்த்தி செய்தால் நமக்கு கிடைக்கும் வடிவம் பாஸ்கல் முக்கோணமாக அமைகிறது. இவ்வாறே கருதி கொள்வோம். மேற்கண்ட சமன்பாடுகள் அல்லது வழிமுறைகள் தவிர மற்ற சில செய்திகளையும் நாம் காணலாம். ஒரு அருமையான செய்தி ஒன்று இங்கு இருக்கிறது. அதை நாம் ஹாக்கி ஸ்டிக் சூத்திரம் என்று கூறுவோம். அப்படி என்றால் என்ன? உதாரணமாக, இப்பொழுது நான் இந்த 3 எண்ணை கூட்டிக் கொண்டால் என்ன கிடைக்கும்? அப்படி இந்த 4 எண்களை கூட்டினால் என்ன கிடைக்கும்? அவ்விடையை நீங்கள் கருதி கொண்ட இறுதி எண்ணுக்கு பிறகு வலது பக்கத்தில் திருப்புங்கள். என்ன விடை வருகிறது? 10. இந்த 4 எண்களை கூட்டினால் கிடைக்கும் விடை 10. இதை நீங்கள் இவ்வாறே கருதி கொண்டால் இது ஒரு ஹாக்கி ஸ்டிக் போல, ஹாக்கி குச்சி போல காட்சி அளிக்கும். எனவே இதை ஹாக்கி குச்சி சூத்திரம் என்று அழைக்கிறோம். நாம் வேறு சில உதாரணங்களை காண்போம். இந்த 3 எண்களை கூட்டிக் கொண்டால் கிடைக்கும் விடை 15. 1 4 5 5 10 15. சரி, இந்த 3 எண்களை கூட்டினால் கிடைக்கும் என்ன? அதற்கு நாம் அடுத்த நிலையை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த 3 எண்ணை கூட்டினால் கிடைக்கும் விடை என்னவாக அமையும்? 35 35 21 7 1. முதலிலிருந்து இந்த 4 எண்ணை கூட்டிக் கொண்டால் என்ன விடை கிடைக்கும்? இதற்கு நீங்கள் அடுத்த உள்ள சாய்சதுர எண்ணை இந்த 5 எண்களை கூட்டிக் கொண்டால் கிடைக்கவே 35 ஆகும். இதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளலாம். 1 3 4 4 6 10 10 10 20 15 35. இவ்வாறே நீங்கள் ஹாக்கி ஸ்டிக் ஐடென்டிட்டி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி மூலைவிட்ட எண்களின் கூட்டுத்தொகையை அதற்கு அடுத்த நிலையில் உள்ள வரிசையில் உள்ள எண்ணாக பெறலாம்.
இது உங்களுடைய கணக்கீட்டை வெகுவாக சுலபப்படுத்தும், கூடுதல் முறையை எளிதாக்கும். சரி, இது மட்டும்தானா? அல்லது இப்பொழுது நீங்கள் ஒரு விருந்துக்கு செல்கிறீர்கள். அந்த விருந்து கூடத்தில் ஒரு 6 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் என கருதி கொள்வோம். ஒவ்வொருவரும் மற்றவருடன் கை குலுக்கினால், ஒவ்வொரு ஒரு முறை மட்டுமே கை குலுக்கும் பொழுது எத்தனை கை குலுக்குங்கள் அந்த விருந்தில் நிகழும் என்ற கணக்கை நாம் இதில் காணலாம். இதை நாம் முன்பே கருதி கொண்டது போல் 6 நபர்களை நாம் A, B, C, D, E, F என கருதி கொள்வோம். இந்த 6 நபர்களில் ஒவ்வொருவரும் மற்றவருடன் கை கொடுக்க வேண்டும். அப்பொழுது A என்ற முதல் நபர் மற்ற 5 கை கொடுக்க வேண்டும். எனவே A கை கொடுத்தல் மொத்தம் 5 நிகழும். A B உடன் கை கொடுக்கலாம், A C உடன் கை கொடுக்கலாம், D E F ஆகிய மற்ற 5 A கை கொடுக்கும். அவருடன் அவரே கை கொடுக்க வாய்ப்பில்லை, மற்றவர்களுடன் தான் கை கொடுக்குவார். இப்பொழுது B எத்தனை கை கொடுக்கல் நிகழ்த்துவார்? A B உடன் கை குழுக்கள் நிகழ்த்தும் பொழுதே B A உடன் ஆல்ரெடி கொடுத்து விடுவார், ஏற்கனவே கொடுத்து விடுவதால் அதை நாம் இங்கு கருதி கொள்வோம். B A உடன் கொடுத்து விட்டார், அதை இங்கு கருதி கொண்டு விட்டோம். இப்பொழுது B இன் கை குலுக்கல்களை A தவிர காணும்போது B 4 பேருடன் கை குலுக்குவார். B C உடன் கை கொடுக்கலாம், D உடன் கை கொடுக்கலாம், E உடன் கை கொடுக்கலாம், F உடன் கை கொடுக்கலாம். எனவே B இன் கை குலுக்கல்கள் 4ஆக அமையும். C இன் கை குலுக்கல்கள் எத்தனை? C ஏற்கனவே B A ஆகியோருடன் கை குலுக்கி விட்டதால் C இன் கை குலுக்கல் தற்சமயம் 3ஆக அமையும். உதாரணமாக C D உடன் கை கொடுக்கலாம், E உடன் கை கொடுக்கலாம், F உடன் கை கொடுக்கலாம். D எத்தனை கை குலுக்கல் நிகழ்த்த வேண்டும்? D ஏற்கனவே C B A ஆகியோருடன் கை குலுக்கி விட்டதால் E F ஆகிய இருவருடன் மட்டுமே கை கொடுக்க வேண்டும். எனவே D இன் கை குலுக்கல் எண்ணிக்கை 2ஆக அமையும். E எத்தனை கை குலுக்கல்கள் ஏற்படுத்தலாம்? E ஒரு கை குலுக்கல் மட்டுமே ஏற்படுத்த முடியும். எனவே விருந்தில் ஏற்படும் மொத்த கை குலுக்கல் எண்ணிக்கை இந்த எண்களின் கூட்டுத்தொகையாக அமையும். இப்பொழுது நாம் ஹாக்கி ஸ்டிக் இதை பயன்படுத்தினால் 1 + 2 + 3 + 4 + 5 இந்த 5 எண்ணின் கூட்டுத்தொகை என்னவாக அமையும்? இங்கே செல்லுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் விடை 15. எனவே ஹாக்கி ஸ்டிக் சூத்திரத்தின் மூலம் நாம் இதை எளிமையாக கண்டுவிடலாம். இவ்வாறு வாழ்வியலில் எதிர்பாராத தருணங்களில் பல நேரங்களில் பாஸ்கல் முக்கோணம் ஒரு கமிட்டியிலிருந்து நபர்களை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், அல்லது கைக்குழுக்களின் எண்ணிக்கை விருந்தில் கை கண்டறிய வேண்டியதாக இருக்கட்டும், அல்லது வடிவியலில் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இது போன்ற பல செய்திகளில் பாஸ்கல் முக்கோணம் நமக்கு வழியளிக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் விட பாஸ்கல் ஒரு அருமையான வாழ்வியல் சிந்தனையை பாஸ்கல் முக்கோணத்தின் மூலம் கொடுத்துள்ளார். நான் முன்பே கூறியவாறு பாஸ்கல் சிந்தனையை கண்டறிவதற்கு முன் ஒவ்வொரு நிறையின் கூடுதல் மதிப்பை நாம் எழுதிக் கொள்வோம். இதன் கூடுதல் மதிப்பு 1, இது 2, இது 4, இது 8, இது 16, இது 32, இதன் கூட்டுத்தொகை 64, இதன் கூட்டுத்தொகை 128, இவ்வாறே சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு எண்ணும் முன்பு குறையபடி 2 படிகளாக, தொடர்ச்சியான படிகளாக அமைகின்றது. பாஸ்கல் ஏற்படுத்திய சிந்தனை என்னவென்றால், பாஸ்கல் முக்கோணத்தின் மூலம் நாம் இப்பொழுது ஒரு சரியான ஒரு காயினை, ஒரு நாணயத்தை சுண்டி விடுவதாக கருதி கொள்வோம். ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் தலையும் மற்றொரு பக்கத்தில் பூவும் விழுவதாக கருதி கொள்வோம். ஒரு பக்கத்தில் தலை, ஒரு பக்கத்தில் பூ. 2 பக்கங்களை கொண்ட நாணயங்களை சுண்டி விடுவதாக கருதி கொள்வோம். இப்பொழுது ஒரு நாணயத்தை சுண்டி விட்டால் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு நாணயத்தை சுண்டி விட்டால் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? முதலில் நாம் பாஸ்கல் முக்கோணத்தை மீண்டும் கருதி கொள்வோம். ஒரு நாணயத்தை சுண்டிவிட்டால் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நாம் x-ஐ தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவாக ஒரு மாறியாக கருதி கொண்டால், ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு ஒரு நாணயத்திற்கு, ஒரு நாணயத்தை சுண்டிவிட்டால்
என்னவாக அமையும். இதை பாஸ்கல் முக்கோணம் மூலமே பெறலாம். உதாரணமாக ஒரு நாணயம் என்பதால் நாம் இதை கருத்தில் கொள்வோம். ஒரு நாணயத்தில் ஒரு தலை விழுவதற்கான x தலை என்று கருதி கொண்டதால் x = 1 என்பது ஒரு தலையை குறிக்கும். ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு 1 மொத்த வாய்ப்பு. இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நிகழ்தகவின் சிந்தனைப்படி நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு மொத்த வாய்ப்பு. இதுவே நிகழ்தகவாகும். நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு 1, மொத்த வாய்ப்புகள் 2. எனவே ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு 1/2. தலை விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு அதுவும் 1/2 ஆகும். சரி, இப்பொழுது 2 நாணயங்களை சுண்டி விடுவதாக கருதிக்கொள்வோம். 2 நாணயங்களை சுண்டி விட்டால் ஒரு தலையும் விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு தலையும் விழக்கூடாது. அதாவது இரண்டுமே 2 பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. ஒரு தலை கூட கிடையாது. இரண்டுமே பூக்களாக அமைந்தால் இங்கு x0, இது x1, இது x2. ஒரு தலை கூட விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1/4. இதற்கான நிகழ்தகவு 1/4. ஒரு தலைக்கான நிகழ்தகவு 2/4. ஒரு தலைக்கான நிகழ்தகவு 2 முறை, மொத்தம் 4 முறை. எனவே அதற்கு நிகழ்தகவு 2/4. 2 தலைக்கான நிகழ்தகவு பாஸ்கல் முக்கோணத்தின்படி கண்டால் ஒரு வாய்ப்பு, மொத்த வாய்ப்புகள் 4. எனவே 1/4. இது இந்த நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை மொத்தம் 4/4 1 வரும். எந்த ஒரு சம வாய்ப்பு மாறியும் மொத்த கூட்டு நிகழ்தகவு 1ஆக அமைய வேண்டும். அதை இங்கே பூர்த்தி காணலாம். 1 + 2 + 1 4, 4/4 1. இப்பொழுது 3 நாணயங்கள் சுண்டிவிட்டால் அல்லது 5 நாணயங்களை கருதிக்கொள்ளும். 5 நாணயங்களை சுண்டிவிட்டால் ஒரு 5 பூக்களும், அதாவது ஒரு தலையும் இல்லாமல் 5மே பூவாக விழுவதற்கு நிகழ்தகவை இந்த நிலையின் மூலம் பெறலாம். இங்கு x0, x1 ஒரு தலை விழுவதற்கான வாய்ப்பு, இது 2 தலை விழுவதற்கான வாய்ப்பு, இது 3 தலை விழுவதற்கான வாய்ப்பு, இது 4 தலை விழுவதற்கான வாய்ப்பு, இது 5 தலை விழுவதற்கான வாய்ப்பு. எனவே ஒரு தலை விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1/32. நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு 1, மொத்த வாய்ப்புகள் 32. ஒரு தலை விழுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு 5, மொத்த வாய்ப்புகள் 32. எனவே 5/32. இரு தலை விழுவதற்கான வாய்ப்புகள் நிகழ்தகவு நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் 10, மொத்த வாய்ப்புகள் 32. 10/32. எனவே பாஸ்கல் முக்கோணத்தின் எண்கள் மூலம் நிகழ்தகவினை உடனடியாக கண்டறியலாம். வேறு எந்த கணக்கீடுகளும் தேவையில்லை. இதுவே பாஸ்கல் கண்டறிந்த ஒரு உண்மையாகும். எனவே பாஸ்கல் இது போன்ற பல கணித சிந்தனைகள் ஏற்படுத்தியதாலே நாம் இந்த முக்கோணத்தை இன்று பாஸ்கல் முக்கோணம் என்று அழைக்கிறோம். இப்பொழுது நிகழ்தகவு என்னும் முறைகள், கூட்டத்தில் ஏற்படும் கைக்குலுக்கல்களின் எண்ணிக்கை, இவ்வாறு பல செய்திகளை பாஸ்கல் முக்கோண எண்கள் மூலம் நாம் கண்டறிந்தோம். கணக்கீடுகளை நமது இந்திய கணித மேதையான ராமானுஜன் ஏற்படுத்தியுள்ளார். -1/12 1² + 2² + 3² இதன் கூட்டுத்தொகை 0, 1/3 + 2/3 + 3/3 + 4/3 இதன் கூட்டுத்தொகை 1/840. இது போன்ற பல சூத்திரங்களை அவர் எழுதி தனது கடிதத்தில் அனுப்பியுள்ளார். எனக்கு சமன்பாடுகளை எடுத்துக்கொண்டால் 1 + 1 + 1. ராமானுஜன் முதல் நோட்டு புத்தகத்தில் இக்குறிப்புகளை நீங்கள் காணலாம். அவரே சில வழிமுறைகளை கொடுத்துள்ளார். அந்த சிந்தனைகளை நாம் இங்கு ஒரு சிலவற்றை இங்கு காண்போம். மிக எண்களின் கூடுதல் மதிப்பு உள்ளன. மிக எண்களின் கூடுதல் மதிப்பு எவ்வாறு குறி எண்ணாக அமையும்? இதுவே அவர்களின் அடிப்படையான கேள்வியானது. அதே போல் மிக எண்ணின் கூடுதல் மதிப்பு எவ்வாறு பூஜ்ஜியமாக அமையும்? மிக எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் மிக எண்ணாகத்தானே இருக்க வாய்ப்புள்ளது. எவ்வாறு பூஜ்ஜியமோ அல்லது குறை எண்ணோ கிடைக்க வாய்ப்புள்ளது. இதுவே அவர்களின் முதல் சிந்தனை. அது முதல் எண்ணே 1, அதற்கு மேல் எண்கள் கூட்டிக் கொண்டே போகும் பொழுது எவ்வாறு விடை குறைய வாய்ப்புள்ளது. இதுவே அவர்களின் அடுத்த சிந்தனை. இது போன்ற பல தர்க்க ரீதியான
அடிப்படையான சிந்தனைகளை கருதி கொண்டு பார்த்தால் உடனடியாக இவ்விடைகள் தவறு என நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது ராமானுஜன் போன்ற மேதைகள் எப்படி இவ்வளவு தவறான ஒரு விடைகளை எழுதியிருக்க வாய்ப்புள்ளது? எனவே அவர்களுக்கு அச்சிந்தனையும் இருந்ததால் இதற்கு ஏதோ ஒரு அடிப்படையான காரணம் இருக்கும் என அனைவரும் சிந்தித்தனர். ஆனால் ராமானுஜன் அதை வெளிப்படையாக கூறாததனால் அனைவரும் முதல் நிலையில் குழம்பியே போனர். இதற்கான விடையை அளிக்க ராமானுஜனை முற்பட்ட பொழுது கீழ்கண்ட சிந்தனையை தனது நோட்டு புத்தகத்தில் முதல் நோட்டு புத்தகத்தில் வழங்கியிருந்தார். உதாரணமாக எஸ் என்ற கூட்டுத்தொகை 1+1+ என கருதி கொண்டால் முதல் நாம் எஸ்ஐ -12 என நிரூபிப்போம். இக்கூட்டுத்தொகை இடது பக்கத்தில் கூட்டுத்தொகையை நாம் எஸ் என கருதி கொள்வோம். இச்சிந்தனை ராமானுஜனை வழங்கி இருக்கிறார். அதை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன். இப்பொழுது இந்த கூட்டுத்தொகை 2ஆல் பெருக்குவோம். 2ஆல் பெருக்கினால் நமக்கு கிடைக்க பெறும் எண் 2 + 2 + 2 + 2. ஏனால் எஸ் என்பது 1 1 1 பெற்றுள்ளதால் நீங்கள் எஸ்ஐ 2ஆல் பெருக்கினால் கிடைக்கும் தொடர் 2 + 2 + 2 என்று அமையும். ஆனால் ராமானுஜன் சிந்தனையை பாருங்கள். முதல் 2ஐ 2ஆம் உறுப்புக்கு கீழ் போட்டுக்கொண்டார். 2ஆம் 2ஐ 4ஆம் உறுப்பின் கீழ் போட்டுக்கொண்டார். 3ஆம் 2ஐ 6ஆம் உறுப்பின் கீழ் போட்டுக்கொண்டார். இவ்வாறே ஒவ்வொரு எண்ணை விட்டு 2 4 6 8 ஒவ்வொரு எண்ணின் இடத்தை ஒரு இடம் தள்ளி 2ஐ போட்டுக்கொண்டே வந்தார். இப்பொழுது மேற்கண்ட தொடரில் இத்தொடரையும் கழித்தார். கழிக்கும் பொழுது கிடைக்கும் விடை என்னவாக அமையும்? எஸ் -2s என்பது -s ஆக அமையும். இங்கே என்ன ஆகும்? இந்த ஒன்றை அப்படியே போட்டுக்கொள்வோம். 1இல் 2ஐ கழித்தால் -1. இந்த ஒன்றை அப்படியே கருதி கொள்வோம். 1இல் 2ஐ கழித்தால் -1. இந்த ஒன்றை அப்படியே போட்டுக்கொள்வோம். 1இல் 2ஐ கழித்தால் -1. எனவே இவ்வாறே அமையும். இப்பொழுது ராமானுஜனுக்கு இந்த விடை என்னவென்று தெரியும். உதாரணமாக இந்த விடை 1/1 + x என்பது x = 1 என்று போட்டுக்கொண்டால் கிடைக்கும். இந்த சூத்திரத்தை ராமானுஜன் அறிவார். இந்த சூத்திரம் 1/1 + x = 1 என இட்டால் கிடைக்கும். இப்பொழுது நாம் x = 1 இங்கு கருதி கொண்டால் நமக்கு கிடைப்பது 1/2. எனவே -s = 1/2. s என்பது -1/2. ஆகையால் s என்பதே நாம் கருதி கொண்ட 1இன் கூட்டுத்தொகையாகும். நீங்கள் எடுத்துக்கொண்ட தொடர் முடிவு வரை செல்லக்கூடிய தொடரில் ஒவ்வொரு உறுப்பும் 1ஐ கருதி கொண்டால் அத்தொடரின் மதிப்பு ராமானுஜன் கூறியவாறு -1/2 என அமைகிறது. ஆனால் தர்க்க ரீதியாக பார்த்தால் இது -1/2 வர வாய்ப்பில்லை. அப்பொழுது ராமானுஜன் எதற்காக இதை போட்டார்? இம்முறை சரியா என்பதெல்லாம் அடுத்த கேள்வியாக அமைகிறது. இது ஒரு அருமையான கணித அனுபவமாக நமக்கு அமையும். எங்கு தவறு எங்கு சரி என்று காண்பதே மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக அமையும். இப்போ ராமானுஜன் கூறியவாறு நாம் அடுத்த தொடரை கருதி கொள்வோம். 2ஆம் தொடரில் பார்த்தால் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 இதுவே ராமானுஜன் கருதி கொண்ட 2ஆம் கூட்டுத்தொடர். இதன் விடையே ராமானுஜன் கூறியவாறு -1/12 என 12 என வருகிறதா என அறிவோம். நாம் மேற்கண்ட உதாரணத்தில் s-ஐ 2ஆல் பெருக்கி 2s என கருதி கொண்டோம். இங்கு s-ஐ 4ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 4s என்ற மதிப்பாகும். வலது பக்கத்தில் இந்த 1ஐ 4ஆல் பெருக்கினால் கிடைக்கும் விடை 4. அந்த 4ஐ மேற்கண்டவாறு 2ஆம் உறுப்புக்கு கீழ் போட்டுக்கொள்வோம். 2ஐ 4ஆல் பெருக்கினால் கிடைக்கும் மதிப்பு 8. அந்த 8ஐ மேற்கூறியவாறு 4ஆம் உறுப்புக்கு கீழ் கருதி கொள்ளும். அதாவது முதல் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு, 7ஆம் உறுப்பை விட்டுவிட்டு 4ஆல் பெருக்கி வரும் கிடைக்கும் எண்களை 2ஆம் உறுப்புக்கு கீழும், 4ஆம் உறுப்புக்கு கீழும், 6ஆம் உறுப்புக்கு கீழும், 8ஆம் உறுப்புக்கு கீழும் மேற்கண்டவாறு நாம் கருதி கொள்வோம். 3ஆம் எண் 3ஐ 4ஆல் பெருக்கினால் 12. அந்த 12ஐ இங்கே போட்டுக் கொள்ளவும். அடுத்த எண் 16, அதை இங்கே போட்டுக் கொள்ளவும். இவ்வாறே கருதி கொண்டு மேற்கண்டவாறு கழித்தால் s-ஐ 4s-ஐ கழிக்கும் பொழுது கிடைக்கும் விடை -3s என வரும். இங்கு 1 அப்படியே கிடைக்கும். 2இல் 4ஐ கழித்தால் -2, 3 அவ்வாறே அமையும். 4இல் 8ஐ கழித்தால் -4, இந்த 5ஐ அப்படியே கருதி கொள்க. 6இல் 12ஐ கழித்தால் -6,
7 அப்படியே கருதி இவ்வாறு ஒரு தொடர் அமையும். நாம் மேற்கண்டவாறு ராமானுஜனுக்கு இந்த மதிப்பு விடை தெரியும். இந்த தொடரின் விடை 1/1 + x whole square x = 1 என அமையும். இதில் நாம் x = 1 என பிரதியிட நமக்கு கிடைப்பது 1/1 + 1 whole square 1/4. எனவே -3s என்பது 1/4 என அமையும். இதிலிருந்து s இன் மதிப்பு -1/12. எனவே ராமானுஜன் கண்டவாறு இத்தொடரின் மதிப்பு -1/12 ஆக அமைகிறது. -7s இந்த கூட்டுத்தொடரின் மதிப்பை எவ்வாறு கண்டறிவது? இதுவும் ராமானுஜனுக்கு தெரிந்த விடையை அவர் சிந்தனைப்படி இந்த விடை 1 - x/1 + x/3 என அமையும். இதில் நாம் மேற்கண்டவாறு x = 1 ஐ பிரதியிட வேண்டும். இப்போது x = 1, இந்த 1 என்ற மதிப்பை இதில் பிரதியிட்டால் இதன் தொகுதி 0 ஆக அமையும், பகுதி 8 ஆக அமையும். எனவே தொகுதி 0 ஆக அமைவதால் தொகுதி 0 பகுதி 0 மற்ற எண் 0 0 மற்ற எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் விடை 0 ஆக அமையும். ஆகவே -7s = 0, s என்பது 0 ஆக அமையும். எனவே ராமானுஜன் சிந்தனைப்படி அவர் கணக்கீடுபடி இதுவும் சரியாக அமைகிறது. எனவே 1² + 2² + 3² இதன் கூட்டுத்தொகையும் 0 ஆக அமைகிறது. ஆனால் இந்த அற்புத சிந்தனையை ராமானுஜன் எதற்காக ஏற்படுத்த வேண்டும்? சாதாரண வழிமுறைப்படி கணிதப்படி பார்த்தால் இவ்விடைகள் நமக்கு கிடைக்கப் பெறாது. இது நாம் எழுதிய ஒவ்வொரு கூட்டுத்தொடரின் மதிப்பும் முடிவெளியை தான் அடையும். ஒன்றை முடிவெளி வரை கூட்டினால் கிடைக்கும் விடை முடிவெளியாக அமையும். 1 + 2 + 3 ஈழங்களின் முடிவெளியான கூடுதல் மதிப்பு முடிவெளியை வழங்கும். இங்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு தொடரும் முடிவெளி மதிப்பை பெறும். ஆனால் ராமானுஜன் சிந்தனைப்படி இது வெண்களை பெறுகின்றன. இதற்கு ராமானுஜன் கொடுத்த விளக்கம் என்ன? இதை அவர் எழுதிய கடிதத்தில் நான் கண்டறிந்த முறைப்படி என்னுடைய according to my method I found this என்று குறிப்பிட்டார். ஆனால் அந்த முறை என்ன, அப்படி அது எந்த முறையை அவர் பின்பற்றினார் என்ற செய்தியையோ குறிப்பையோ சின்ன விளக்கத்தை கூட வழங்காதால் அனைவரும் குழம்பி போயினர். ஆனால் இங்கிலாந்திற்கு சென்ற பிறகு ஹார்டி என்ற மேதையுடன் ஒன்றாக பணிபுரிந்து பல அற்புத சூத்திரங்களை வழங்கும் பொழுது ராமானுஜன் தனது சிந்தனையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவர்களுடைய மந்திர விளக்கங்களை பலவற்றை நாம் கண்டோம். அது இதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்தார். அப்படி என்ன விளக்கம் இதில் கொடுத்திருந்தார்? உதாரணமாக ராமானுஜன் விளக்கியபடி 1/k + 2/k + 3/k + 4/k + 5/k இதன் மதிப்பு k இரட்டை எண்ணாக இருந்தால் 0 ஆக அமையும். k இரட்டை எண்ணாக இருந்தால் 0 ஆக அமையும். உதாரணமாக k 2 ஆக இருந்தால் 1² + 2² + 3² + 4² என்ற மதிப்பு 0 ஆக அமையும். k ஒன்று இரட்டை எண்ணாக அமையலாம் அல்லது ஒற்றை எண்ணாக அமையலாம். k ஒற்றை எண்ணாக அமைந்தால் இதன் மதிப்பு என்ன? 1/k + 2/k. k ஒற்றை எண்ணாக இருந்தால் இதன் மதிப்பு என்னவாக அமையும்? இதற்கும் ராமானுஜன் விளக்கத்தை அளித்திருந்தார். அவர்கள் கொடுத்த விளக்கப்படி இதை -b2k/2k, k ஒற்றை எண் என அறியலாம். ஆனால் இவ்விடையே இவ்வாறு நாம் இங்கிருந்து ஒப்பிடுவது -b2k என்பது என்ன? b என்பது பெர்னொலி என்ற கணித மேதையை குறிப்பிடும். bk அல்லது bn என்ற எண்களை நாம் கணிதத்தில் பெர்னொலி எண்கள் என அழைக்கிறோம். பெர்னொலி எண்கள் என அழைக்கிறோம். நாம் பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து பெறலாம். இதுவே பாஸ்கல் முக்கோணத்துக்கும் ராமானுஜனின் இந்த கணித சூத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பு. நாம் பாஸ்கல் முக்கோணத்தை மீண்டும் கருதி கொள்வோம். 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1 இவ்வாறு கருதி கொள்வோம். இப்பொழுது இது b0 என்பது 1. b0 என்பது 1. இப்பொழுது
இந்த கூட்டத்தொடருக்கான மதிப்பில் B2 என அமைகிறது. B2 என்பது என்ன, அதை எவ்வாறு கண்டறிவது? இது B0. இதை வைத்துக்கொண்டு நாம் இங்கு B1 ஐ கண்டறியலாம். முதல் ஒன்றை அப்படியே கருதிக் கொள்ளுங்கள். இவ்விரண்டு எண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 + 2 × B1 = 0. இதிலிருந்து 2B1 = -1, B1 = -1/2. B1 என்பது -1/2 ஆக அமையும். நாம் இதிலிருந்து அதேபோல் இந்த இறுதி ஒன்றை தவிர்த்து மற்ற எண்களை கருதிக் கொள்ள வேண்டும். 1 + 3B1 + 3B2 இந்த ஒன்றை விட்டுவிடும். இதை நாம் கருதிக் கொள்ள வேண்டாம். இதை மட்டும் கருதிக் கொள்ளும். நீங்கள் இதை எடுத்தால் B2 மதிப்பு கிடைக்கும். B2 என்னவாக அமையும்? 3B2. நாம் இங்கே போடும்போது 1, B1 என்பது -1/2, எனவே 3B1 என்பது -3/2 ஆக அமையும். 1 3/2 கழித்தால் -1/2 ஆக அமையும். இதை இங்கு கொண்டு வருவோம். 3B2 இதிலிருந்து +1/2 ஆக அமையும். எனவே B2 என்பது 1/6 என அமையும். 1/6. இப்பொழுது இந்த 1/6 என்ற மதிப்பை நாம் இங்கு பிரதியிட்டால் நமக்கு கிடைக்கும் விடை -1/12. அதுவே ராமானுஜனுக்குரிய விடை. இதுவே ராமானுஜனின் கணித கூடுதல் முறை, ராமானுஜன் சமேஷன் மெத்தட் என அழைக்கிறோம். இப்பொழுது இந்த கூட்டுத்தொகையின் மதிப்பு இங்கு இருக்கும் படி இரட்டை எண்ணாக அமைவதால், K2 இரட்டை எண்ணாக அமைவதால் ராமானுஜன் கூடிய முறைப்படி K இரட்டை எண் மேற்கண்ட படி இரட்டை எண்ணாக அமைந்தால் 0 அமையும். எனவே இங்கு 0 அமைகிறது. முப்படியாக அமைந்தால் என்ன வரும்? முப்படியாக அமைந்தால் உங்களுக்கு கிடைக்கும் எண் 1³ + 2³ + 3³ இது ராமானுஜன் கொடுத்த கணித முறைப்படி K ஒற்றை எண். K வந்து 3, இங்கு K 3ஆக அமைகிறது. ஏனென்றால் முப்படிகளை கருதிக் கொள்கிறோம். ராமானுஜன் கொடுத்த கணித சிந்தனைப்படி இதன் மதிப்பு -B6/2K. K 3 என்பதால் 6 ஆக அமையும். இப்பொழுது B6 இன் மதிப்பு என்ன? B6 இன் மதிப்பை நாம் இங்கிருந்து கண்டறியலாம். B2 இன் மதிப்பு தெரியும். B3 இன் மதிப்பு 0 ஆக அமையும். B4 இன் மதிப்பை நாம் கண்டறியலாம். B4 இன் மதிப்பை வைத்துக்கொண்டு B6 இன் மதிப்பை நாம் கண்டறியலாம். இவ்வாறு நீங்கள் கண்டறிந்து இங்கு பிரதியிட்டால் நமக்கு கிடைக்கும் விடை 1/240 என கிடைக்கும். எனக்கு பிடித்த இறுதி சூத்திரங்களை மட்டும் நான் எழுதி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதில் எனக்கு பிடித்தது என்னவென்றால், ஒவ்வொரு பின்னத்திலும் அதன் பகுதியில் ஒற்றை எண்களின் பெருக்கல் மதிப்புகள் உள்ளன. ஒற்றை எண்களின் பெருக்கல் மதிப்புகளை பகுதியில் கொண்ட பின்னங்களை ஒரு பகுதியில், மற்றொரு பகுதியில் தொடர்ச்சி பின்னங்கள் உள்ளன. தொடர்ச்சி பின்னங்கள் 1 1 1 2 1 3 1 4 1 5 இது போன்ற தொடர்ச்சி பின்னங்கள் உள்ளன. தொடர்ச்சி பின்னங்களையும் ஒற்றை எண்களை பகுதிகளாக கொண்ட பெருக்கல் மதிப்புகளை கொண்ட பின்னங்களையும் கூட்டும் பொழுது அற்புதமாக கணிதத்தில் 2 முக்கிய எண்களின் பெருக்கலை எண்களை கொண்டு அந்த மூலவர்க்கத்தை கொண்டு மிக அற்புதமான ஒரு சூத்திரம் அமையும். இந்த πe என்பதை கணிதத்தில் மிக முக்கியமான மெய் எண்களாகும். அது எவ்வாறு இங்கு தோன்றியது? திடீரென அது எவ்வாறு இங்கு வரும்? நாம் கருதிக்கொண்ட எண்கள் எல்லாம் மிக சாதாரண எண்கள், ஈரெண்கள் அல்லது ஒற்றை எண்கள். ஆனால் எங்கிருந்து π வந்தது, எங்கிருந்து e வந்தது? இவ்வாறு ராமானுஜன் கணிதம் மாயமாகவே அமைந்தது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், his mathematics was purely magic and containing lot of surprising and wonderful results. இது போன்ற அற்புத சூத்திரங்களை வழங்கி தன் வாழ்நாளில் கணிதத்தை முழுமூச்சாக கற்றார். என்னுடைய இறுதி சூத்திரம் இதுவாக. இதை ராமானுஜன் மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன்ஸ் டு π என்ற π மதிப்பிற்கான சஞ்சிகையில் கணக்கீட்டு ஆய்வு கட்டுரையும் எழுதியுள்ளார். அந்த ஆய்வு கட்டுரையில் 30 சூத்திரங்களை எழுதியுள்ளார். அதில் 30வது சூத்திரமாக இது அமைந்துள்ளது.
இந்த இன்ஃபினிட் சீரிஸ் எனும் கூட்டுத்தொடரை கணினியில் 1985 அமெரிக்காவில் பயன்படுத்திய பொழுது பையின் மதிப்பு 17.5 மில்லியன் இலக்கங்களுக்கு கிடைக்கப்பட்டது. உலகத்திலேயே இவ்வளவு இலக்கங்கள் பையின் மதிப்பை கண்டறிய இந்த சூத்திரமே முதல் சூத்திரமாக அமைந்தது. இதற்கு முன் ஒரு சில 1000 இலக்கங்களே கண்டறியப்பட்ட நிலையில் ராமானுஜன் வழங்கிய இந்த சூத்திரம் 17 மில்லியன் தசம இலக்கங்களுக்கு மேல் கொடுத்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இது போன்ற பல அற்புத கணித புதையல்களை சூத்திரங்களை வழங்கி அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்திய ராமானுஜனை அவரது பிறந்த நாளை, அவரது 177வது பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். அதை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் நம்ம நாட்டில் அவர் போன்ற பல மேதைகளை உருவாக்குவோம் என்று உறுதி கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.